தி லண்டன் கெசட் 1665 நவம்பர் 7 அன்று லண்டன் கெசட் என்ற பிரிட்டிஷ் அரசின் முதல் அதிகாரப்பூர்வ ஆவணம் வெளியானது. 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இங்கிலாந்து பல முக்கிய மாற்றங்களை கண்டது. 1660ஆம் ஆண்டு 2ஆம் சார்லஸ் ஆட்சிக்கு வந்த பின் அரசியல் மற்றும் சமூக அமைதி திரும்பியிருந்தது. ஆனால் அந்த காலத்தில் ஐரோப்பா முழுவதும் பரவியிருந்த பிளேக் நோயின் தாக்கம் மிகுந்திருந்தது. நோய் பரவல், தடுப்பு, பாதுகாப்பு போன்ற தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நம்பகமான செய்தி மூலம் ஒன்று அரசாங்கத்துக்கு தேவையாக இருந்தது. அந்த நேரத்தில் லண்டனில் பிளேக் நோய் பரவியதால் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் ஆக்ஸ்போர்டில் தற்காலிகமாக தஞ்சமடைந்திருந்தனர். இதனால் அரசின் அறிவிப்புகளை தாங்கி 1665 நவம்பர் 7 அன்று தி ஆக்ஸ்போர்ட் கெசட் என்ற பெயரில் பிரிட்டிஷ் அரசு ஒரு பதிப்பை வெளியிட்டது. இது ஓர் அதிகாரப்பூர்வ அரசிதழாகும். இதில் அரசு அறிவிப்புகள், சட்ட அறிவிப்புகள், நியமனங்கள், மரண அறிவிப்புகள் போன்றவை வெளியாகின. பொதுவாக செய்திகள் என்பதற்கு பதிலாக இது ஒரு நம்பகமான ஆவணப்பதிவாக இருந்தது. இதன் வெளியீடு நவீன பத்திரிகை வெளியீட்டின் தொடக்கம் என கருதப்படுகிறது. சில மாதங்களுக்கு பிறகு அரசு ஆக்ஸ்போர்டிலிருந்து மீண்டும் லண்டனுக்கு திரும்பிய போது ஆவணப்பதிப்பின் பெயர் தி லண்டன் கெசட் என மாற்றப்பட்டது. தி லண்டன் கெசட் உலகின் மிக பழமையான, இன்னும் வெளியீட்டில் இருக்கும் செய்தித்தாள் ஆகும். இன்றும் இது பிரிட்டிஷ் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் ஒரு முக்கிய அரசிதழாக தொடர்கிறது. இது 350 ஆண்டுகளுக்கும் மேலாக இடையறாது வெளிவந்து கொண்டிருக்கும் உலகின் நீண்ட காலமாக செயல்படும் அதிகாரப்பூர்வ பத்திரிகைகளில் ஒன்று என வரலாற்றில் தனது பெயரை பதிவு செய்துள்ளது.